வணக்கம். நான் உங்க அடுத்து பேசுறேன். என்னன்னா ஆயிடுங்க வாய்க்கிலே பேசுவானுங்க. ஆக்சுவலிங்க தாயக தலைவர் யாரு? விஜய். என்ன அவர் இப்ப நடிகர்ல நடிகரும் தாயக தலைவரும் விஜய் அவர்கள் அவர்கள் ஒய்ஃபு டைவர்ஸ் போட்டிருக்காங்க. அது தனிப்பட்ட விஷயம். தப்பு செஞ்சிருக்காரு சொல்லி ஏன்னா இது கோர்ட்டு தான் நிரூபிக்கணும். சங்கீதா அவர்கள் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது பேச பொருளா இருக்காது. நிறைய பேர் இந்த ஃபெலிக்ஸ் அவங்க சேனல்ல ஒருத்தர் விவாதிச்சாரு இந்த பெடிஷன் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு. பொய்யானது இல்ல. ஆக்சுவலி அந்த பெடிஷன் கசியறதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதாவும் இல்ல, விஜய்க்குன்னு சம்மன்ஸ் வரல கோர்ட்ல. சம்மன்ஸோட இந்த சங்கீதா அவர்கள் ஃபைல் பண்ண பெடிஷனும் வரணும், தாக்கல் பண்ண மனு இல்ல அவங்களுக்கு சம்மன் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த சங்கீதாவோட போட்டோ கோர்ட்டுக்கு கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு கோர்ட்டோட அழைப்பானை சம்மன்னு சொல்ற அழைப்பானை டேட்டு போட்டு இந்த நாளுக்கு இந்த கிழமைக்கு நீங்க வாங்க, இந்த சங்கீதா அவர்கள் உங்கள் மனைவி விவாகரத்து கேட்டு வழக்கு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழைப்பானை வரும். அப்படி போனாலுமே இந்த வழக்கோட பெட்டிஷனு என்னன்னா போகும், அவங்களுக்கு ஒரு காப்பி போகும், ஆனா அந்த போட்டோ இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா இந்த வழக்கறிஞர்கள் எலும்பு துண்டு திமுக காரனுங்க போட்டு வேணே கவிக்கிட்டு மொத்த பெட்டிஷனையும் வெளியே விட்டானுங்க. போட்டோஸ் இல்ல பிடிஎஃப் வெளியே விட்டாருங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப யாரு காரணம்? சங்கீதா அவர்கள் காரணம் இல்ல, வெளியே தரேன் விஜய் அவர்கள் காரணம் இல்ல, விஜய் சார்ந்தவர்கள் காரணம் இல்ல, அப்போ சங்கீதா அவர்கள் காரணம் இல்ல. அப்போ யாரு காரணம்னு புலன் விசாரணை பண்ணணும். என்ன விசாரணை கண்டிப்பா இது பண்ணும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களாகட்டும் குஷ்பு ஆகட்டும் ரொம்ப கண்ணியமா இது அவங்களோட பர்சனல் விஷயம், தலைவருக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அந்த இடத்துல நான் வந்து அவங்களுக்கு சொல்லறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு உரிமை இல்லை, யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு வரவேற்கத்தக்க விஷயம். நான் என்ன கேக்குறேன், இந்த பெட்டிஷனை எப்படி திமுக ஐடி வச்சு 7 பேஜ் போட்டவன் அந்த பெட்டிஷன் இருக்கிறது 12 பேஜுக்கு மேல 7 பேஜ்ல புட்டு ஒரு லைனா வச்சுற நாய்ங்க 7வது 8வது பேஜ் தான் போடல. 8வது பேஜ்ல சங்கீதா அவர்கள் இந்த ஆக்சுவலி கணவரும் சரி அந்த கணவரோட திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்க பெண்மணியும் உயர்பட்ச நடிகை 2 பேருக்குமே பேரு போயிடுறதுக்காக இன் கேமரா ப்ரொசீடிங் யாரு வேண்டாம், நீதிபதி என்னோட வழக்கறிஞர்கள் விஜயோட வழக்கறிஞர் இவங்களை மட்டும் வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன்ல போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 7 பேஜ மட்டுமே எடுத்து போடுற சங்கிகள் 8வது பேஜ் ஏன்டா போடல? 8வது பேஜ்ல தான் கிளீனா போட்டிருக்காங்க. நாங்க ஒரு லெவல்ல இருக்காங்க, நான் குற்றம் சாட்டுறவங்க அவங்கள சார்ந்த நான் யார திருமணத்துக்கு மீறிய உறவுல யார் கூட ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்றாங்களோ அந்த நடிகையும் உயர்ந்த இடத்துல இருக்காங்க, பேரை கெடுக்க விரும்பல, அது தக்க மேல வந்துச்சுன்னா கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு நான் பேரை தெரிவிக்கிறேன்னு இருக்காங்க. ஆனா இன் கேமரா ப்ரொசீடிங் போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படி சொல்றவங்க பகிரங்கமா இவனுங்க திமுக காரணங்க நாங்க காரணம் இல்ல டைவர்ஸ் நாங்களுக்கு எப்படி எங்களுக்கு எப்படி வருவோம்? நீங்க கரூர் விஷயம் சொன்னீங்க நாங்க காரணம், டைவர்ஸ்க்கு நாங்க அப்படி காரணம், நீங்க காரணம் இல்ல சார், கசிய விட்டது மட்டும் தான் நீங்க காரணம், நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல யாருமே சொல்ற. ஒட்டுமொத்த தாழைக்கா யாராலும் சரி, ரசிகர்களாகட்டும் ஃபேன்ஸ் ஆகட்டும் பொதுமக்களாகட்டும் ஒருத்தம் கூட விஜயர்களோட மனைவிய தப்பா பேசல, வரவேற்க யாருமே கெட்டவாறு திட்டல, ஏன் இப்படி பண்ணுவீன்னு கேட்கல, அது தனிப்பட்ட விஷயம். நான் என்ன சொல்றேன், அவங்க பகிரங்கமா குற்றம் வைக்கல, வெளியே பத்திரிகை நிபுணர்கள்ட்ட இருக்கலாம், தப்பா இருக்கலாம், ஆனா தனிப்பட்ட விஷயம். நீங்க திமுக காரன் பேசுறதுக்கு முன்னாடி உங்க முதுகுல பாருங்கடா, பார்த்துட்டு பேசுங்கடி. நான் சொல்றேன் எழுதினால் தரேன் பக்கா. இதுக்கு காரணம் டைவர்ஸ் ஃபைல் பண்றதுக்கு அவங்க குடும்ப பிரச்சனை நீங்க காரணம் இல்ல, ஆனா எழுதினால் தரேன் டிஎம்கே தான் காரணம். இந்த மாதிரி சில்லற வேலைகளை எச்ச வேலைகளை கண்டிப்பா நைட்டு குட்டப்பாவோட போட்ட போட்டோவை போட்ட உதயநிதி ஆகட்டும், அவன் கொடுமநிதி ஆகட்டும், புதுசா இருக்கும் போது பொண்டாட்டிக்கு லிப்கிஸ் கொடுத்த கொடுமநிதி ஆகட்டும்,
இவங்க பேர் போன உச்சண்டா, கொலை கொள்ளை கற்பனை பேர் போன நாய்ங்க திமுக காரணங்க தானே காரணம். நான் எழுதி வாழ்த்துறா டைவர்ஸ்க்கு ஃபைல் பண்ண காரணம் நீங்களடா. இந்த வழக்கு பெட்டிஷனை கட்சி விட்டு நீங்க வேண்டாம் எழுதி வாழ்த்துறேன். யாருமே எழுதி தர மாட்டாங்க. சங்கீதா அவர்களுக்கு தெரியாது யாரு விட்டாங்கன்னு, அது கடவுள் தெரிஞ்சுருவாங்க. ஆனா நான் சொல்றேன் பக்காரி திமுகவோட வேலை எழுதி வாழ்த்துறேன். சரிங்களா? ஏன்னு சொல்றேன்னா அவங்க கையெழுத்து போட்டு போட்டோ ஒட்டி நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி கோர்ட்ல ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்தாங்க போட்டோ. அதை பிடிஎஃப் எடுத்து வெளியே விட்டது யாரு காசை வாங்கிட்டு யாரு இந்த மாதிரி வேலையா பார்த்தான்னு தெரியல. இது விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன்னா கோர்ட்ல ஃபைல் ஆச்சுன்னா டெம்பரரி நம்பர் ரெட்டிங்ல எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ பெர்மனன்ட் நம்பர் ஆகலைன்னாலும் கோர்ட்ல ஃபைல் ஆச்சுன்னா ஃபைல் டேட் எழுதியிருப்பாங்க. அப்போ ஃபைல் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க கையெழுத்து போட்டதை பிடிஎஃப் எடுத்தீங்கன்னா இவங்க வெளியிட்டாங்க. டிசம்பர்ல ஃபைல் ஆன கேஸ் பிப்ரவரி 24 ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்தபோது நம்பர் ஆகும்போது செக்இன் கலந்துவாங்க. கோர்ட் பிரகாரம் தமிழ்நாடு கோர்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் செக்இன் கலந்து 24 பிப்ரவரி 24 அப்ப கூட வெளியிட்டிருக்கலாம். அப்போ வெளியிடலன்னா இது யாரோட காரணம்னா பக்கா திமுக காரணால பிப்ரவரி 27னா 27 மட்டுமே குறிவிச்சு கல்வி விஷயம், ஜனநாயக விஷயம், கேஸ் விஷயம் எல்லாமே தற்செயலா நடந்துச்சுன்னா எப்ப 27 நடக்கும்? நான் சொல்றேன் எல்லாமே 27 எப்படி நடக்கும்? நான் சொல்றேன் டைவர்ஸ் நீங்க காரணம் இல்ல, எழுத தரேன். அது விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பொண்ணுக்கு தனுஷ்க்கும் டைவர்ஸ் நடந்துச்சு, சைந்தரிக்கும் ஜிவி பிரகாஷும் நடந்துச்சு. ஒவ்வொரு டைவர்ஸ் நடக்கும் போதும் ரவிமோகன் அவங்களுக்கு யார் ஜெயின் ரவி அவங்களுக்கு நடந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் கூட வெளியே வரல. அவங்க விவகாரம் எங்களுக்கு மனசாவும் அவங்க ஜெயின் ரவி விஷயத்துல கெனிஷா பிராலவும் பாதமுடி ரங்கராஜ் விஷயத்துல இவங்கதான் காரணம் சொல்லிட்டு அவங்களே பத்திரிகைன்ற வந்து யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க. ஒண்ணு மனைவியோ இல்ல திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்க ஒரு நபரோ கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கேஸ்லயும் பெட்டிஷன் வெளில வரல. அப்போ டிஎம்கேக்காரன் வேலை தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. இந்த வாட்டி 234 தொகுதியிலும் இவன் பண்ண எச்ச வேலைக்காக டெபாசிட் இறக்கணும் எழுதி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு எச்ச வேலைக்கு பாக்குறேன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? திரும்பி சொல்ற டைவர்ஸ்க்கு டிஎம்கே காரணம் இல்ல. ஆனா இந்த பெட்டிஷனை கசி வைத்ததுக்கு பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணது பக்கா திமுக காரன். சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.